அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்புங்க, மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியில் 2ஆம் இடமான குடும்பம், தனம், வாக்குஸ்தானம், அதாவது 2ஆம் இடம் என்று அழைக்கக்கூடிய ரிஷப ராசியில் வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த சுக்கிரன் பயிற்சி ரிஷப ராசியில் ஆட்சி பலம் பெற்று இருக்க போகிறாருங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 26ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கு. ஸோ சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 7ஆம் வீட்டிற்கான அதிபதிங்க. இந்த ஆடம்பரம், செல்வாக்கு, இந்த செழிப்பு, மகிழ்ச்சி, அழகு, காதல் மற்றும் திருமணம் போன்ற அனைத்து தலைப்புகளுக்கும் சொந்தக்காரன் இந்த சுக்கிர பகவான். ஸோ இந்த சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல ரிஷப ராசியில் ஆட்சி பலம் பெற்று இருக்கும்போது இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மேஷ ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நபர்கள். தனக்கு ஒரு விஷயம் பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்ல, நம்மக்கிட்ட யாராவது உதவின்னு கேட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு ஓடி போய் உதவி செய்யக்கூடிய தன்மையை கொண்டவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள். எல்லா விஷயத்திலுமே ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்கள், எந்நேரமும் ஒரு ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய நபர்கள். தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டுதுன்னா கண்டிப்பாக அதை செஞ்சு முடிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லாங்க. இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக நிறைய நெருக்கடிகள் மற்றும் இழப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக சந்திச்சாச்சுங்க. நான் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலைங்க, நான் நினச்சது ஒன்று, இன்றைக்கி நடக்கிறது ஒன்றுங்க. செல்வாக்கோடு வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டேங்க, நான் நினச்ச மாதிரி எதுவுமே எனக்கு சரியாக அமையலை. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிதி சூழல் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இருந்திருந்ததுன்னா நான் இன்றைக்கி வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப வேறு விதமாக இருந்திருக்கும். கடன், பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நான் நினச்ச விஷயங்கள் எதுவுமே எனக்கு சாதகமாக நடக்கலை அப்படிங்கிறதுனால டோட்டலாக என்னோடய லைஃபே ஆப்போசிட்டாகவே மாறிடுச்சுங்க. மற்றவங்களுக்கு அறிவுறுத்தல்கள், அதாவது அறிவுரைகளை கேட்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது எனக்கு அதிகமாகவே வந்துருச்சுங்க. நான் நினைக்கிறது இந்த மாதிரி யாருமே எனக்கு ஒரு அட்வைஸ் அப்படிங்கிறது பண்ணவே கூடாதுங்க. ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியும், நான் எப்படி செய்யணும், எந்த விஷயத்தில் எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் கொஞ்சம் காலமாக பார்த்திங்கன்னா என்னுடைய சூழ்நிலைகள், நேரங்காலங்கள் எல்லாமே எனக்கு மற்றவங்க அறிவுரை சொல்கிற மாதிரி ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனால் நீ மட்டும் இதை கரெக்டாக பண்ணியிருந்தீன்னா இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தான் சொல்லி மற்றவங்களாம் என்ன குறை சொல்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. இன்றைக்கி எல்லா விஷயமும் இப்படி இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிற மாதிரி சூழ்நிலைகள் வந்துருச்சு. ஏன்னா நிறைய பேர் நிறைய ஏமாற்றங்கள், நான் யாரையெல்லாம் நம்பணுன்னா அவங்களாம் எனக்கு மிகப்பெரிய துரோகத்தையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது வந்துருச்சு. சூழ்நிலைகள் எதுவுமே எனக்கு சாதகமாகவே இல்லைங்க. என்னை வச்சு மற்றவங்க மட்டும்தான் பெனிஃபிட் அடைகிறாங்களே தவிர அவங்களால எனக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. ஒரு கூட்டு தொழிலாக இருக்கட்டும், ஒரு வேலை செய்கிற இடத்துல இருக்கட்டும், என்னை வச்சு மட்டுமே அவங்க எல்லா பலனையும் அனுபவிச்சுக்கிறாங்க. என்னுடைய சூழ்நிலையை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. இதனால் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலை மட்டுமே இருக்க தவிர என்னுடைய நிலைக்கு எந்த விதத்துலையும் அவங்களால ஒரு சின்ன பலன் கூட இல்லாமல் இருக்குது. என்னுடைய நிறைய உழைப்பாங்க, அதாவது நிம்மதியாக வாழணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நமக்காக உழைக்கணும், நம்ம மற்றவங்களுக்காக உழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சாலுமே மற்றவங்களுக்காக உழைத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் சூழ்நிலை இருக்கே தவிர தன்னுடைய வாழ்க்கையை தனக்காக வாழக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இல்லைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னேறணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அந்த கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் எதுவுமே எனக்கு சாதகமாக அப்படிங்கிறது அமையவே மாட்டேங்குது. நிறைய விஷயத்தில் இப்போ கடந்த சில காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப பலவீனமாக இருக்கேன். இந்த நிலைகள் எனக்கு எப்போ தான் மாறுங்க? என்னுடைய நிலை, நான் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாதா? எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்க முடியாதா? என்னை விட்டு போனவங்களாம் என்னை நெருங்கி தேடி வரக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்காதான்னு யோசிக்கக்கூடிய இந்த மேஷராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடமான குடும்பம், தனம் மற்றும் வாக்குஸ்தானத்தில் இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி, அதாவது ரிஷப ராசியில் ஆட்சி பலம் பெற்று இருக்கும்போது இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் அதாவது எதிர்பாராத சில திருப்பங்களும் சில நிகழ்வுகள் அப்படிங்கிறது ஏற்படும். யாரெல்லாம் உங்களை விட்டு ஒதுங்கி போனாங்களோ அவங்கள உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க,
நம்மளுடைய வாழ்க்கையில் இவங்களை இழந்தது தான் மிகப்பெரிய நம்மளுடைய சாபம். ஸோ இவங்க வந்து நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லா விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ இந்த நபர்கள் நம்ம கூட மறுபடியும் பழையபடி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பழையபடி நம்ம கூட பழக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாவே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கட்டாயமாக கூடிய விரைவில் இந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்க போகுது. உங்களை விட்டு போனவங்க உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுங்க. தனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக தீருங்க. ஏன்னா 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சுக்கிர பகவான் பலம் பெறும் பொழுது எதிர்பார்த்த இடத்துலேருந்து கரெக்டான தொகைகள் அப்படிங்கிறது வந்து சேரும். யாரெல்லாம் உங்களை பணம் ரீதியாக ஏமாத்துனாங்களோ, யாரெல்லாம் உங்களை வந்து பணத்தில் நஷ்டப்படுத்தினாங்களோ அந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறும். ஏமாத்துனவங்க கூட உங்ககிட்ட கொண்டு வந்து உங்களுடைய தொகைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம், எதிர்பார்த்த இடத்துலேருந்து கரெக்டான டைமில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். பண தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி ஆகுங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட அடுத்த வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு சம்பளம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது கிடைக்குங்க. இதனால் உங்களுடைய லெவலை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கக்கூடிய காலகட்டங்கள், சேலரி இன்க்ரிமெண்ட்டு, ஒரு ப்ரமோஷன் இப்படிலாம் கிடைக்கும்போது உங்களுடைய நிதி தேவைகள் அப்படிங்கிறது தடைப்படும். தொழில் ரீதியாக நிறைய பேர் உங்களை வச்சு மட்டுமே பலன் அடைஞ்சிட்டு இருந்தாங்க. கூட்டு தொழில் மூலமாக உங்களுடைய எஃபர்ட், உங்களுடைய வேலையை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அது மூலமாக அவங்க லாபத்தை சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. அந்த நிலை அப்படிங்கிறது மாறுங்க. ஏன்னா கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, கூட ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியாமல் உங்களை நிறைய ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது செஞ்சுருப்பாங்க, நிறைய ஏமாற்றிருப்பாங்க. அவங்க மட்டுமே வந்து நல்ல ஒரு நிலையில் இருப்பாங்க. உங்கள் நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட முன்னேறாமல் இருக்குது. கேட்டால் எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்குங்க, எல்லாமே உங்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம், இவ்வளோ தான் வந்தது, இது இவ்வளோ நஷ்டம் இருக்குன்னு சொல்லி தேவையில்லாத சில தப்பான கணக்கு வழக்கில் காட்டக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்திருக்கும். அந்த நிலையை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய நிலை என்ன, நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுட்டு அதில் இந்த தொழில் ரீதியாக சில முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள், ரொம்ப நாளாக வந்து திருமணம் ஆகலைங்க, குடும்பத்தில் புதிய நபர்களுடைய சேர்க்கை வந்தது அப்படின்னா, கல்யாணம் அப்படின்னு ஒன்று நடந்துச்சுன்னா எல்லா பிரச்சனையும் தீரும்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ரொம்ப நாளாக இது ஒரு தடையாகவே இருக்குது. அதே நேரத்தில் நான் விருப்பப்பட்ட ஒரு பொண்ணு, ஒரு விருப்பப்பட்ட பையன் அப்படிங்கிறது அவங்களுடைய நிலை அடுத்தது காதலிருந்து திருமணம் லெவலுக்கு கொண்டு போக முடியாத சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. ஏன்டா வந்து திருமணம் நமக்கு பண்ணிக்கணும், இது பேசாமல் திருமணம் செய்யாமலே இருந்துக்கலாம் அப்படிங்கிற நிலையில் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த தடைகள் நிவர்த்தி ஆகுங்க. கூடிய விரைவில் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கும். பிரிந்து சென்ற தம்பதியினர் ஒன்று சேருவாங்க. ரொம்ப நாளாக வந்து திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படுங்க. காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் கூட திருமணம் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது. பிரிந்து வாழக்கூடிய காதலர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்ததுங்க. இந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாமல் சில பிரச்சனைகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியாத சூழல் ஏற்பட்டதுனால பிரிந்து வாழக்கூடிய நிலை, என்ன நடந்ததுனே தெரியல, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆனால் இன்றைக்கி ஆளுக்கு ஒரு திசையில் பிரிந்து வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. இந்த நிலைகளும் மாறுங்க. கண்டிப்பாக பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்படும். இதனால் நிறைய ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எடுத்துட்டாங்க, எதுவுமே வந்து எனக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் குழந்தை சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள் அப்படிங்கிறதும் அதற்குண்டான முயற்சிகள் கூட ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். வீடு கட்டிகிட்டு இருக்கிறவங்களோ, இல்லை வீட்டு வேலையை பாதியில் நிறுத்துறவங்களுக்கோ, இல்லை வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க கூட இந்த காலகட்டங்களில் நிதி சம்மந்தப்பட்ட தடைகள் தீர்ந்து அந்த வீடு கட்டுவதற்கான சில முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்பீங்க, கண்டிப்பாக இந்த வருஷம் நான் வீடு கட்டிடுவேங்க, கண்டிப்பாக இந்த வருஷம் நின்று போன வேலையை திரும்ப ஆரம்பிப்பேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருப்பீங்க. அந்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய நிலை அப்படிங்கிறது இது வரைக்கும் இல்லை. இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த வீட்டு வேலையை முடிக்கிறதுக்கு தேவையான நிதி தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது தீருமை. கூடிய விரைவில் நின்று போன வேலையை கூட தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. புதிய வண்டி வாகனங்கள், புதிய சொத்துக்கள் சேர்க்கைக்குண்டான யோகத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது. இந்த தனஸ்தானத்தில் வந்துட்டு இந்த சுக்கிர பகவானுடைய ஆட்சி பலம் கண்டிப்பாக நிதி சம்மந்தப்பட்ட தேவைகள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பூர்த்தி ஆகுங்க. இது வரைக்கும் தடைப்பட்ட காரியங்களை செஞ்சு முடிப்பீங்க. கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலக போகுது. கடனை எப்படியாவது அடைக்கணும்னு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட கண்டிப்பாக ஒரு நல்ல பலம் அப்படிங்கிறது கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்குவீங்க. ஆடம்பர பொருட்கள், டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் ஏற்படும். ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு சில செல்வாக்கு அப்படிங்கிறது உருவாகுங்க. எல்லா விதத்துலேயும் யாரெல்லாம் உங்களை வந்து எதிரியாக நினச்சாங்களோ அவங்களே வந்து உங்களுடைய சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செஞ்சது தப்பு அப்படிங்கிறத உணர்ந்து
உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அதற்குண்டான சில பிராயச்சித்தங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. இதுவரைக்கும் இருந்து வந்த தீராத வியாதிகள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக தீருங்க. ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றமும், அதே போல் கல்வியில் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. கல்வியில் வந்து நல்ல நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் நினச்சபடி ஒரு கல்வியை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடியது. இது வரைக்கும் வந்து குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும், நண்பர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், பெண்களுக்கு இது ஒரு சாதகமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. இது வரைக்கும் இல்லாத, அதாவது எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி காலகட்டங்களில். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுக்கும்போது இன்னும் நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கையில் கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா, தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.